உங்கள் வீட்டில் தேங்காவை உடச்சிட்டு தேங்காவோட குப்பையில் போட்டுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை வச்சு ஒரு சூப்பரான ஒரு பொருள் செய்யலாம். ஃபஸ்ட்டு தேங்காவோட ஒரு 4-5 இந்த மாதிரி மஞ்சள் பையில் போட்டு சுற்றியில் வச்சு அடித்து உடச்சி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி உடைக்கிறது மூலமாக செதறாமல் இருக்குங்க. கண்ணில் கூட சில நேரம் சில்லு வந்து பட்டுரும். ஸோ அதனால் இந்த மாதிரி மஞ்சள் பையில் போட்டு இந்த மாதிரி சில்லாக நொறுக்கி வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து ஒரு பலூனை வந்து இந்த அளவுக்கு சின்ன சைஸில் ஊதி எடுத்துக்கிறேன். அதுக்கு மேலே வச்சு எல்லாத்தையும் ஒட்ட போகிறோம். ஒட்டுறதுக்கு ஃபெவிக்விக் அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு 2-3 பீஸ் ஒட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கடுத்து ஒரு சுற்றி வந்து ஒட்டிட்டீங்க அப்படின்னா அதுக்கு மேலே வச்சு ஒட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்கும். இதுக்கு கொஞ்சம் கேப் போட்டு ஒட்டுறது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் ஒவ்வொன்றும் வைக்கிறப்ப கொஞ்சம் கேப் விழுந்துடும். அந்த மாதிரி சுற்றி வச்சு ஒவ்வொன்றா ஒட்ட ஆரம்பிச்சிட்டேங்க. பார்த்து இந்த மாதிரி ஒட்டுறதுக்கு அந்த சில்லை வந்து ஒவ்வொன்றும் எடுத்து ஒவ்வொரு இதில் இருக்குமா. ஸோ அதனால் கொஞ்சம் கேப்பில் வச்சு வந்து சுற்றி வந்து இந்த மாதிரி ஒட்டி எப்படியோ வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கம்ப்ளீட் பண்ணதுக்கடுத்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. இது வந்து நல்லா தான் இருக்குது. அதுக்கடுத்து இந்த பலூனை வந்து உடச்சி விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம அதுக்கடுத்த வேலைகளை பார்க்கலாம். ஒரு குண்டூசியை வச்சு வந்து இந்த பலூனை வந்து உடச்சி வந்து விட்டுட்டேன். பலூனை உடச்சி விட்டு அதை உடச்சி விட்டுமே உள்ளே தான் கிடக்கும். அதை எடுத்து போட்டுடலாம். அதுக்கடுத்து இதுக்கு மேலே வந்து ஒரு லைட்டு வந்து ஃபிட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி லைட்டும் வைக்கலாம், இல்லைன்னா ஒரு குண்டு பல்பு கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு தேங்காவோட வந்து மேலே வந்து உடச்சி விட்டுட்டு நூலும் கயிறு வந்து இந்த மாதிரி கட்டி விட்டுட்டு அதுக்கடுத்து இந்த லைட்டை வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒட்டி விட்டுறேன். இந்த மாதிரி ஒட்டி விட்டோம் அப்படின்னா அதை வந்து மேலே ஃபிட் பண்ணுறதுக்கு ஈஸியாக வந்து இருக்கும். அப்படியே அந்த தேங்காவோட வந்து உள்ளக்க வந்து செட் பண்ணி விட்டுட்டேங்க. இந்த மாதிரி கரெக்டாக தான் இருந்துச்சு. அதுக்கடுத்து சுற்றி க்ளூ அப்ளை பண்ணுங்கள். அப்படின்னா ஃபெவிக்விக்கே சுற்றி அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பராக நம்மளுக்கு ஒரு லேம்ப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து டெக்கரேஷனுக்காகவும் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா அழகுக்காக சும்மா வச்சாலும் ஓகே தான். பார்க்குறதுக்கு நல்லா தாங்க இருக்கும். வேஸ்ட் ஆகிற திங்ஸை வச்சு இந்த மாதிரி அழகாக ரெடி பண்ணிடலாம். நீங்கள் இது வந்து நைட் டைம் வந்து லைட்டை வந்து போட்டு விட்டீங்க அப்படின்னா பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லைட்டை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து இருக்குங்க. அந்த கேப் வழியாக வந்து வெளிச்சம் வந்து வெளியே வரும். மீதி எல்லாமே நல்லா பிளாக்காக தெரியுங்க. பார்க்குறதுக்கே சூப்பராக வந்து இருக்கும். அப்படியே வீடு முழுக்க வந்து வெளிச்சமாக இருக்குங்க. பாருங்கள் அப்படியே லைட்டை சுற்றி விட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இதை வந்து நீங்கள் 2-3 கலரில் வீட்டில் வந்து செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். ஒரு ஆஃபீஸாக இருக்கட்டும் எங்கேனாலும் வந்து இதை அழகாக செஞ்சு வச்சுக்கலாம். இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதோட வெளிச்சம் வந்து கீழே வந்து படுவோம் பார்த்தீங்களா, அதுதான் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். அது ஒரு டெக்கரேஷனாக வந்து அது ஒரு யூனிக்காக வந்து இருக்குங்க. பார்க்கவே நல்லா இருக்குங்க. இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி.